அனைவருக்கும் வணக்கம். நான் லதா பாலகிருஷ்ணன். வெல்கம் டு சட்டுன்னு ஒரு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காபூல் கொண்டக்கடலை வச்சு அரபிக் ஸ்டைலில் ஒரு கிரேவிங்க. இது ஹெல்த்தியாகவும் ப்ரோட்டீன் ரிச்சாக குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரியான ருசியில் யம்மியாக நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஈஸியாக சிம்பிளாக சட்டுன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த கிரேவிக்கு தேவையான 200 கிராம் கொண்டக்கடலையை நான் முதல் நாளே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை நம்ம குக்கரில் போட்டு நல்ல தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது கடாய் நல்லா சூடான உடனே 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவு எண்ணெயை ஊற்றிட்டு இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணியிருக்கிற ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நாம் காரம் இல்லாத 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற பச்சை மிளகாய் காரம்னா 1 மட்டுமே போதுமானதுங்க. இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான 10 பல்லு பூண்டும் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் தனித்தனியாக இடித்து சேர்த்துட்ருக்கேங்க. இந்த கிரேவிக்கு தேவையான இஞ்சி பூண்டை பேஸ்ட்டாக போடாமல் நம்ம துருவி போடலாம், இல்லைன்னா இடித்து போடலாங்க. இந்த ரெண்டையுமே நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேங்க. நான் துருவி போடுறத விட இடித்து போட்டு செய்கிற கிரேவி ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இஞ்சி பூண்டு வாசனை போன உடனே நம்ம 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, தலா 1 ஸ்பூன் அளவு தனியா பொடி, மிளகாய் பொடி, சீரக பொடி போட்டு வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த மிளகாய் பொடி வாசனை போன உடனே நாம் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே இப்போ 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கலாங்க. இப்போ இது கொதிச்சிட்ருக்கும்போதே இதுக்கு தேவையான புளிப்பு இல்லாத 3 ஆப்பிள் டொமேட்டோவை அரைச்சி எடுத்துட்ருக்கேங்க. உங்களுக்கு கிரேவி எதுவும் ஜாஸ்தி வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் அரைச்ச டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது டொமேட்டோ ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கும்போதே நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையில் ஒரு கைப்பிடி அளவும், புளிப்பு இல்லாத கட்டி தயிர் 2 ஸ்பூன் அளவும் மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்ச பேஸ்ட்டை பார்க்கும்போது வெண்ணெய் பதத்தில் இருக்கட்டுங்க. ஏன்னா இந்த கிரேவியை எம்மி ஆக்குறதே இந்த பேஸ்ட்டு தாங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவியை 2 நிமிஷம் கொதிக்க விட்டு நாம் வேக வச்சுருக்கிற கொண்டக்கடலையை ஆட் பண்ணிக்கலாங்க. கொண்டக்கடலை போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை ஆட் பண்ணி இறக்கிடலாங்க. இந்த கிரேவியை இன்னும் டேஸ்ட்டாக ஆக்கிறதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்கலாங்க. தாளிப்புங்கிறது ரொம்ப பெரிய வேலை இல்லைங்க. ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் அளவு வெண்ணெயை போட்டு வெண்ணெய் லைட்டாக கரையும் போதே 1/4 டீஸ்பூன் அளவு காரப்பொடியை போட்டு காரப்பொடி கலர் மாறுறதுக்கு முன்னாடியே நாம் இதை கிரேவியில் சேர்க்கலாங்க. இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, தோசை, ஏன் கீ ரைஸு கூட சூப்பரான சைடு டிஷ்ஷுங்க. இன்னொரு வீடியோவில் இதே போல் வித்தியாசமான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேங்க. பாய்.